ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்து நியூஸ் பேப்பர் அனலைசிஸ் இன் தமிழ். நம்ம ரொம்ப நாளாக வந்து வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணிட்டோம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் வந்து கன்சிஸ்டன்ஸாக அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்து எவ்வளோ எக்ஸாம்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் டாபிக் என்னென்னா, ஏ பிளேம் ஆஃப் தி ஸ்டேட் கேனாட் கேரண்டி எல்பிஜி கிரைசிஸ். முக்கியமான இஷ்யூஸ் தான். அது ரிலவெண்ட்டாக எடிட்டோரியல் இருந்துச்சு. அதில் வந்து என்னென்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பிஎம்யூஒய் ஸ்கீம் ரிலவெண்ட் ஆகும். தென் எல்பிஜி சப்ளை செயின் ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் வெல்ஃபேர் ஆர்கிடெக்சர் ஃபெயிலியர். இது ரிலவெண்ட்டாக வந்து டீட்டெயில்ஸாக சொல்லியிருந்தாங்க. என்னென்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. First, LPG crisis, PMUI and what happened? PMUI இந்த ஸ்கீம் வந்து என்ன பண்ணுச்சுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் PMUIனா பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா. இது வந்து என்னன்னா பிலோ பவர்ட்டி லைன் பீப்புள்ஸ் இருப்பாங்களே அவங்களுக்கு வந்து வீட்டுக்கு வந்து எல்பிஜி கனெக்ஷன் தரணும். அதுதான் அதனோட எய்ம். அது மாதிரி இவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து 10.33 கோடி ஹவுஸ் ஹோல்ட்ஸை வந்து எல்பிஜி கனெக்ஷன் வந்து தந்திருக்காங்க சின்ஸ் 2014 இந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுலேருந்து. ஓகேங்களா? இது வந்து இது மாதிரி இந்த ஸ்கீம் மூலமாக வந்து அதுக்கு முன்னாடி வந்து எல்பிஜி கேஸ் வந்து யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப லிமிட்டாக தான் இருந்துச்சு. இந்த ஸ்கீம் கொண்டு வந்ததுனால டபுள் மடங்காயிடுச்சு. அது மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஐஏஎஸ்டி அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த எல்பிஜி கேஸ் வந்ததுனால ஒவ்வொரு உமனும் வந்து ஒரு நாளைக்கு வந்து அட்லீஸ்ட் 1 ஹவராக சேவ் பண்ணுறாங்க. அதாவது குக்கிங் அண்ட் கிளீனிங் ப்ராசஸ்னால. ஓகேங்களா? எல்பிஜி கேஸ் இருந்துச்சா ஈஸியாக வந்து என்னது அடுப்புக்கு விறகு இது பண்ணாமல் அதை க்ளீன் பண்ணுறது எல்லாமே வந்து ஈஸியாக மாறிச்சு. அதை வந்து இந்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. சரி, இப்படி பெனிஃபிட்டாகவே போயிட்டு இருந்துச்சு அந்த ஸ்கீம். இப்போ வந்து ஒரு சேலஞ்ச் வந்திருக்கு. அது என்னன்னு சொல்லியிருந்தாங்க பார்க்கலாமா? வாட் ஹேப்பன் மார்ச் 2026 கிரைசிஸ். ஓகேங்களா? வெஸ்ட் ஏஷியா வார் எக்ஸ்போஸ்ட் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் டிஸ்டர்ப்டட் எல்பிஜி ஸ்டார்டேஜ் அக்ராஸ் த இந்தியா. ஓகேங்களா? ஈரான் இஸ்ரேல் வார் நடந்துச்சுல, யூஎஸ் வந்து அட்டாக் பண்ணாங்க. நம்ம நிறைய எடிட்டோரியல் பார்த்துருக்கோம். அந்த இஷ்யூஸ் வந்ததுனால எல்பிஜி சப்ளை சைன் வந்து ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப் ஆச்சு. அது மாதிரி வந்திருக்காங்க. ஏன்னா இந்தியா வந்து கிட்டத்தட்ட எல்பிஜி கனெக்ஷன் வச்சிருக்கோம்ல, அதில் வந்து இம்போர்ட் பண்ணுறது வந்து 60% வந்து இம்போர்ட் பண்ணி தான் பண்ணுறோம். 40% மட்டும்தான் ஓனாக வந்து எல்பிஜி கேஸ் வந்து இந்தியாவில் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாமல் 90% மெஜாரிட்டி வந்து நம்ம எங்கேருந்து இம்போர்ட் பண்ணுறோன்னா இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் இப்போ டிஸ்ட்ரப்ஷன் இருக்குல்ல, கல்ஃப் ஆஃப் ஓமன் அண்ட் பெர்ஷியன் கல்ஃபை வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குல்ல, அந்த பிளேஸ்ல தான் நம்ம வந்து அதிகமாக வந்து இம்போர்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ வந்து அந்த வே வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்களே, அதனால் வந்து டிஸ்ட்ரப்ஷன் ஆச்சு. சப்ளை செயின் வந்து ரொம்ப ரொம்ப பாதிப்பாயிருக்கு. அதான் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பெட்ரோலியம் ரிசர்வ்ஸ் நம்ம வந்து மோஸ்ட் ஆஃப் டைம் நியூஸ் பார்ப்போம்ல, என்ன ஆனாலும் சரி பெட்ரோலியம் வந்து ரிசர்வ்ஸ் வச்சுக்குவோம், எவ்வளோ நாளும் டிஸ்ட்ரப்ஷனாலும் நாங்கள் இது பண்ணுவோம். அது மாதிரி சொல்லிப்பாங்க. அதாவது கிட்டத்தட்ட 9.5 டேஸ், அதாவது உலகம் மொத்தமே க்ளோஸ் ஆனாலும் சப்ளை செயின் மொத்தமாகவே டிஸ்டர்ப் ஆனால் இந்தியா யாருக்குமே வந்து பெட்ரோல் நம்மளுக்கு தரனாலும் 9.5 டேஸ்க்கு வந்து எல்லா வெஹிக்கிளும் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுற மாதிரி நம்மக்கிட்ட ஸ்டோரேஜ் பண்ணியிருக்கும். ஆனால் அது மாதிரி வந்து எல்பிஜி கேஸ் வந்து ஸ்டோரேஜ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை. ஓகேங்களா? ஜஸ்ட் இம்போர்ட். இது முன்னாடி எந்த ஒரு கிரைசிஸ் வந்ததில்ல. மோஸ்ட்டாக வந்து பெட்ரோல் விலை தான் அதிகமாகும். அதனால் வந்து பெட்ரோலை மட்டும் தான் நம்ம ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்தோம். ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து எல்பிஜியும் வந்து ஸ்டோர் பண்ணுற நெசசரின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. ஓகேங்களா? புக்கிங் கேப்ஸ் இப்போ வந்து அந்த டிஸ்ட்ரப்ஷன் ஆச்சுல, ஸ்டேட் ஆஃப் ஹவுஸ் க்ளோஸ் பண்ணதுனால அந்த ரூரல் ஏரியாவில் 45 நாளைக்கு ஒரு டைம் தான் வந்து கேஸ் வந்து ரீஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே அர்பன் ஏரியாவில்னா 25 நாள் இருக்கும். இதனால் அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலிண்டரோட விலை வந்து 60 ரூபாவும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? இதனால் வந்து என்ன ஆகுதுன்னா எல்லாமே டிஸ்ட்ரப்ஷன் ஆகுது. ஓகே. தென் எல்பிஜி கிரைசிஸ் ஸ்ட்ரக்சரல் ஃபெயிலியர் ஆஃப் பிஎம்யூ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. ஃப்ரம் பிடிஎஸ் டு மார்க்கெட் த இடன் ட்ரேட் அப். ஓகேங்களா? எல்பிஜி கேஸ் வரதுக்கு முன்னாடி வந்து என்னென்னா நம்ம வந்து கெரோசின் தான் மோஸ்ட்டாக வந்து எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணிப்போம்ல. அது வந்து அந்த கெரோசின் வந்து இது மாதிரி நம்மளுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்கன்னா பிடிஎஸ் அதாவது வந்து ரேஷன் கடை இருக்குல்ல, அதில் தான் வந்து கவர்மெண்ட்டே வந்து ஓனாக ஸ்டாக் வச்சு நம்மளுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இந்த கெரோசின் இப்போ வந்து எல்பிஜி கேஸ் வந்ததுனால அந்த கெரோசினை வந்து நிறைய ஸ்டேட் வந்து ரேஷன் கார்டில் வந்து தரதில்லை. ஓகேங்களா? இப்போ என்னாச்சு, கெரோசின்ன்றது அந்த ஓகேங்களா, அது வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணி பிடிஎஸ் மூலமாக ஒரு ஸ்டாக் வச்சு ப்ராப்பராக கொடுத்துருந்தாங்க. ஆனால் எல்பிஜின்றது அந்த பேர் மட்டும் தான் கவர்மெண்ட் ஸ்கீம் இருக்கும். ஆனால் வந்து ஆப்ரேட் பண்ணுறது எல்லாமே ஃபுல்லாக தான் ப்ரைவேட்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஏதாவது ஒரு கவர்மெண்ட் வந்து எல்பிஜி கம்பெனி வச்சுருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை. எல்லாமே ஹேண்டில் பண்ணுறது என்னது, எல்லாமே ப்ரைவேட் கம்பெனி தான். ஸோ வந்து என்னென்னா கெரோசின்றது கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருந்துச்சு. இப்போ எல்பிஜி கேஸ்ன்றது வந்து மார்க்கெட் பேஸ்ன்றதுனால வந்து சப்ளை செயின் வந்து கரெக்டாக வந்து இருக்காது. ஏதாவது ஒரு டிஸ்ட்ரப்ஷன் ஆச்சுன்னா இப்போ பார்த்தீங்களா ₹60 இன்க்ரீஸ் ஆயிடுச்சு ப்ரைஸ். தென் வந்து 45 நாள் 30 நாள் 25 நாள் வந்து ஒரு டைம் தான் வந்து ரீஃபில் பண்ண முடியும். அது மாதிரி ஒரு டிஸ்ட்ரப்ஷன் ஆகிருக்குல்ல. ஸோ வந்து இது மாதிரி இஷ்யூஸ் இருக்குது. அதாவது கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருந்ததுனால ஓரளவுக்கு மானிட்டர் பண்ண வச்சுக்கிற விஷயம். ஆனால் இப்போ வந்து என்னது எல்பிஜி இல்லாதனால நிறைய இஷ்யூஸ் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். ஆமாம் சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2024 வந்து என்னென்னா 13 ஸ்டேட்ஸ் வந்து நாங்கள் வந்து கெரோசினே தர மாட்டோம். வந்து அது முன்னாடி எல்பிஜி கேஸ் வந்து கனெக்ஷன் ஆகிடுச்சுல. ஸோ வந்து டிமாண்ட் வந்து கம்மியாக இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து என்னது ரேஷன் கார்டில் வந்து எல்பிஜி சப்ளை பண்ணுறதே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இதனால் வந்து யார் அதிகமாக சஃபர் ஆகியிருக்கான்னு பார்க்கலாமா? 1 in 4 PMU beneficiaries took
ஒன்லி ஒன் ரீஃபில் ஆர் நன். ரீஃபில் காஸ்ட் எக்ஸீட் த சப்சிடி ஃபார் புவரஸ்ட். மோஸ்ட் ஆஃப் த வந்து புவர் வந்து இருக்காங்களே, இப்போ வந்து 60 ரூபா பொருள் வந்து விலை வந்துச்சுன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வச்சுங்களேன், நாலில் ஒருத்தர் தான் வந்து ரீஃபில் பண்ணியிருக்காங்களாம், புரிஞ்சா? ஸோ வந்து அதிகமாக இது பண்ணுறதுனால போகிறனால வந்து அதிகமாக அவங்க ரீபே பண்ணி கேஷ் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னா ஒரு சேலஞ்ச் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு அஃபைட் ஆகிருக்கும் புவர். ரெண்டாவது வந்து என்னென்னா ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ட்ராவல் ஹவுஸ் ஹோல்ட்ஸ். அவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து அப்பர் காஸ்ட் மாதிரியே வந்து சேலரி வாங்கினாலும் அவங்களோட ரீஃபில் பண்ணுற அக்கௌண்டபிலிட்டி எவ்வளோனா 10 to 20% வந்து இதாகிருக்கு, கம்மியாக இருக்குது. ஸோ வந்து என்னென்னா சேம் இன்கம் இருந்தாலும் அவங்க வந்து இந்த இஷ்யூலையும் வந்து டிஸ்கிரிமினேஷன் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? 75% சர்வைட் உமன் வந்து என்னென்னா குக்கிங் ஃபியூல் டிசிஷன் அவங்கள தான் ஒன் மேக் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ வந்து என்னென்னா எல்பிஜி வந்து விலை அதிகமாக இருக்கா, ஸோ நாங்கள் வந்து கண்டினியூ பண்ணலாமா இல்லையா அப்படி சிந்திக்கிறோம், டவுட்டாக இருக்குது, அது மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் எடிட்டோரியலில் எல்பிஜி கிரைசிஸ் அண்ட் டிசைன் அண்ட் கேப்ஸ் அண்ட் கவர்னன்ஸ் ஃபெயிலியர்ஸ் இந்த ஹாஸ்பிட்டல் என்னென்ன சொல்லியிருந்தாங்க பார்க்கலாம். த சாவரிங் கேரண்டி இல்யூஷன், கவர்மெண்ட் பிராண்டிங் ஆன் சிலிண்டர் ப்ளஸ் டிபிடி கிரெடிட் ப்ளஸ் பிஎம் நேம்ஸ், ஸ்டேட் present and accountable. Reality, supply chain moved through markets the state only observed from the distance. When almost closed, sovereign guarantee had no physical infrastructure behind it. அதாவது என்னன்னா சிம்பிளாக சொன்னா வச்சுங்களேன், நம்ம பிரைம் மினிஸ்டர் சார் வந்து எங்கே போனாலும் வந்து நாங்கள் வந்து கேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டோம், அதனால் வந்து பெண்கள் வந்து ரொம்ப தூரத்துக்கு போயிட்டு விறகு எடுக்கணும், அப்புறம் வந்து அதில் விறகு வந்து இது பண்ணுறதுனால நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வரும், குக் பண்ணுறதுனால அந்த புகையெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நாங்கள் அவாய்ட் பண்ணிட்டோம், அது மாதிரி வந்து சொல்லுவாங்க. நிறைய இடத்துல வந்து அப்படியே கேஸ் சிலிண்டரோட பிரைம் மினிஸ்டரோட ஃபோட்டோ போட்டு அந்த ஸ்கீமை வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி பண்ணிப்போம். ஆனால் இப்போ இந்த இஷ்யூஸ் வந்தோடனே பாருங்கள், ஏதாவது கவர்மெண்ட் வந்து அந்த கேஸ் இஷ்யூவில் வந்து ஏதாவது டேக்கிள் பண்ணுற மாதிரி ஏதோ ஒன்று பண்ண முடியுதான்னு பார்த்தா இல்லவே இல்லை. அதாவது சாவரன் கேரண்டி மட்டும் தந்திருக்காங்க, நாங்கள் பார்த்துவோம் சொன்னவங்க, ஆனால் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தான் யூஸ் பண்ணினாங்க, அதை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணல, அது மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? ஜெண்டர் டைமென்ஷன்ஸ், access framed as a liberation from tragedy, but supply failure quietly restores the tragedy. அதான் சொன்னல, இப்போ வந்து என்னென்னா நிறைய வந்து அந்த ஹெல்த் இஷ்யூஸ் பெண்களுக்கு வந்து உரிமை தர மாதிரி அந்த வந்து விறகு வந்து இது பண்ணணும்னு நிறைய இடத்துல வந்து போய் ஒன்றும் சொன்னல, அதெல்லாம் நாங்கள் வந்து ரிகவர் பண்ணிட்டோன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ பார்த்தா தான் தெரியுது அது வந்து உண்மை இல்லை. ஏதாவது ஒரு ட்ராஜடி இப்போ வந்து என்னது ஈரான் கால்பிட் வந்த உடனே ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் க்ளோஸ் பண்ண உடனே தான் அந்த ஸ்கீமோட ரியாலிட்டி தெரியுது, அது மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, when LPG prices are rose sharply, 14% of women said they would revert to biomass without institutional support. இது மாதிரி ப்ரைஸ் அதிகமாக போயிருந்தால் வச்சுக்கலாம், நாங்கள் வந்து ஆஸ் யூஷுவலாக பயோமாஸ்க்கே நாங்கள் ரிட்டர்ன் போயிடுவோம், எல்பிஜி வாங்க மாட்டோம், அது மாதிரி வந்து 14% உமனும் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டாக வே ஃபார்வர்டு என்ன சொல்லியிருந்தாங்க பார்க்கலாம். வாட் இஸ் சீரியஸ் வெல்ஃபேர் ஆர்கிடெக்சர் நீட்ஸ் 2 month strategic LPG buffer stored outside almost shipping lanes. அதாவது வந்து என்னென்னா இப்போ வந்து பெட்ரோல் 9.5 days இருக்கா, ஸோ வந்து எல்பிஜிக்கும் அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஸ்டோரேஜாவது வச்சுருக்கணும், அது மாதிரி சொல்லியிருக்கேன். தென் ஸ்டாச்சுட்டரி மினிமம் இம்போர்ட்ஸ் ரூட்டட் அவுட் சைட் த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ். இப்போ வந்து ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ்லேயே நம்ம 90% வந்து இது பண்ணியிருக்குமா, அது வந்து நார்மலாக ஏன் அது மாதிரி பண்ணுறோன்னா எந்த ஒரு ரெகுலேஷன் இல்லை. சப்போஸ் ஒரு மினிமம் ஒரு ஆக்ட் மூலமாக கொண்டு வந்துட்டு வச்சுக்கோங்களேன், இவ்வளோ தான் வாங்கணும் அந்த ஏரியா, அது மாதிரி இது பண்ணால் நம்ம அவுட் சைடில் போய் வாங்குறதுக்கு நெசசரி ஆகிடல. ஸோ வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு மினிமம் ரிப்போர்ட்ஸ் அது மாதிரி ஒரு ஸ்டாச்சுட்டரி லிமிட்டும் கொண்டு வந்தால் நல்லா இருக்குன்றாங்க. தென் தேர்ட், பப்ளிக்லி அவைலபிள் கிரைசிஸ் ப்ரோட்டோகால் நாட் இம்ப்ரூவைஸ்டு வென் கிரைசிஸ் இட்ஸ். இப்போ வந்து என்னென்னா ஒரு இஷ்யூஸ் வந்தால் மட்டும்தான் அதை வந்து சொல்லணும் இல்லாமல் ஆல்ரெடி நெசசரி திங்ஸை பப்ளிக்காக அவைலபிளாக இருக்கணும், அது மாதிரி பார்த்தோம். ஃபோர்த் என்னென்னா கம்யூனிட்டி பயோகேஸ் வய கோபர்தன் ஸ்கீம் 10,000 per unit ரிவைவல் சப்சிடி 50 lakh டார்மன் பிளான்ஸ். அதாவது கோபர்தன் ஸ்கீம்ன்றது என்ன தெரியுமா, நம்ம பயோ வேஸ்ட் இருக்குங்கள, கிராப் அது மாதிரி நிறைய வந்து வேஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணி கேஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதா. அந்த ஸ்கீமை வந்து நம்ம இன்னும் ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ஸோ நிறைய பிளான்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம், ஸோ ஓனாக வந்து பயோமாஸ் வந்து பண்ணிக்கலாம், ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நம்ம 60% இம்போர்ட் பண்ணணும்ல, அதை டிபெண்டன்சியை வந்து ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? சரி, கன்க்ளூஷன் இது மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி லைன்ஸ் வந்து நம்ம வந்து மெயின்ஸில் வந்து கன்க்ளூஷனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து வேல்யூ அடிஷன் நல்லா மாதிரி இருக்கும். என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். எ சீரியஸ் வெல்ஃபேர் ஆர்கிடெக்சர் டஸ் நாட் ரீப்ளேஸ் தி பிரைமரி டெலிவரி வென் இட் ஃபெயில்ஸ். இட் பில்ட்ஸ் ரிடண்டன்ஸ் ஸோ ஸ்ட்ரெஸ் நெவர் ரீச்சஸ் தி ஹவுஸ் ஹோல்ட். ஓகேங்களா? இந்த ஓவராலாக எதுன்னு பார்த்தா பிஎம்இஒய், டிபிடிஎல், ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்ச், ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ், கோபர்தன் ஸ்கீம், எனர்ஜி செக்யூரிட்டி, ஃபுட் எனர்ஜி நெக்ஸஸ், இதெல்லாமே வந்து எக்ஸாமில் கேட்கறதுக்கு வாய்ப்பாக இருக்குது. ஓகே, இந்த டாப்பிக்கில் உண்டான ப்ரீவியஸ் கொஸ்டின் அது மாதிரி கேட்குறாங்க பார்க்கலாமா. பிரின்ஸ் 2015 with reference to Indian Renewable Energy Development Agency Limited, which of the following statements is are correct?
It is public limited government company. It is non-banking financial company. Select the correct answer. A. One only. B. Two only. C. Both. D. Neither. Correct answer என்ன ஆப்ஷன் சி both 1 and 2. மெயின்ஸ் கொஸ்டின் அந்த மாதிரி கேட்கலாம் பார்க்கலாமா? அக்சஸ் டு அஃபோர்டபுள் ரிலையபிள் சஸ்டைனபிள் அண்ட் மாடர்ன் எனர்ஜி இஸ் சின்க்யூ நான் டு அச்சீவ் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். கமெண்ட் ஆன் தி ப்ராக்ரஸ் மேட் இன் இந்தியா இன் திஸ் ரெக்கார்ட். இது வந்து 2018 கேட்ட கொஸ்டின். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செகண்ட் டாபிக் பார்க்கலாமா? அந்த இம்ப்ளிகேஷன் ஆஃப் எந்தூஷனியா. இது வந்து என்னன்னா ஹரிஸ் ராணா கேஸ், பாசிவ் என்தானிசியா, ஆர்டிகல் 21, எத்திக்கல் பிரின்சிபல், சிஏஎன்ஹெச். இதை வந்து நியூஸில் எடிட்டோரியலில் சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹரிஸ் ராணா கேஸ் 2026 இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு சுப்ரீம் கோர்ட் இருந்துச்சு. அது வந்து என்னென்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்னென்னா சிஏஎன்ஹெச், அதாவது கிளினிக்கலி அசிஸ்டட் நியூட்ரிஷன் அண்ட் ஹைட்ரேஷன் வந்து வித்ட்ரால் பண்ணுறதுக்கு வந்து அலோவ் பண்ணிப்பாங்க. ஏன்னா இது சிம்பிளாக வந்து எனக்கு தெரியுமா, ஒருத்தர் வந்து 12 வருஷமாக வந்து ஹாஸ்பிட்டலே இருப்பாங்க. ஓகேங்க, அவங்க வந்து பேச்சு மூச்சு இல்லாமல் ரிகவர் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா? அது மாதிரினா வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவங்க வந்து ரொம்ப ரொம்ப புவரான ஃபேமிலி வேறு. அவங்களால வந்து பேரண்ட்ஸ் வந்து எவ்வளோ அவங்க வந்து ஃபினான்ஷியலாக வந்து இது பண்ணிட்டாங்க, எமோஷனலாகவும் வீக் ஆகிட்டாங்க. ஏன்னா வந்து எவ்வளோ தான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, ஓகேங்களா, அவங்க ரிகவர் ஆகிறதுக்கும் வந்து எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லாமல் அசையாமல் அப்படியே இருக்க மாதிரி இருந்தாங்க. ஸோ வந்து என்னென்னா பேசிவ் இருந்துச்சு, அவங்க வந்து இறக்கத்துக்கு வந்து உரிமை வேணும் அப்படின்னு கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டுப்பாங்க. சுப்ரீம் கோர்ட்டும் ஓகே ஆமாம் சொல்லிப்பாங்க. இதுதான் கேஸ். ஓகே சரி, வாங்க என்னென்ன நியூஸ்லாம் சொல்லி தான் பார்க்கலாம். இதில் என்ன சொல்லிப்பாங்கன்னா, ரைட் டு டை வித் ஏ டிக்னிட்டி இஸ் இன்செப்பரபிள் ஃப்ரம் ரைட் டு ரிசீவ் குவாலிட்டி பெலேட்டிவ் கேர். ஓகேங்களா, அந்த பெலேட்டிவ் கேர் வந்து ட்ரீட்மெண்ட் இருக்கிறது எவ்வளோ இது பண்ணுறோமோ அதே மாதிரி வந்து சப்போஸ் அதுக்கு ஈக்குவலாக வந்து ரைட் டு டை வித் டிக்னிட்டி வீக்கலாக ஒன்று தான் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. கோர்ட் அலோட் இண்டிவிஜுவல்ஸ் டு ரிஃப்யூஸ் லைஃப் சஸ்டைனிங் ட்ரீட்மெண்ட் அண்ட் டை நேச்சுரலி வித் டிக்னிட்டி. ஓகேங்களா, சிம்பிளாக சொன்னால் ஒருத்தர் வந்து டிக்னிட்டியோட வந்து வாழ்கிறதுக்கும் இருக்கிறது வந்து ஈக்குவலானது தான். சப்போஸ் ட்ரீட்மெண்ட் எதுவுமே இல்லைன்னா அந்த பெலேட்டிவ் கேர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்லெஸ்ஸாக இருந்தால் அவங்க வந்து டிக்னிட்டியோட இருக்கிறதுக்கும் உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து ஒவ்வொரு கேஸாக இது மாதிரி சொல்லியிருக்காங்க பார்க்கலாமா? இந்த இனிஷியல் பிரின்சிபல்ஸ் இது மாதிரி அரைஸ் ஆச்சுன்னா, ஃபர்ஸ்ட் அருணா ஷான்பக் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2011 ஃபர்ஸ்ட் பேசிவ் என்தன்சியா அண்ட் அட்வான்ஸ் டைரக்டிவ்ஸ் அதை வந்து ரெகனைஸ் பண்ணுறது இந்த கேஸ் தான். தென் காமன் காஸ் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2018 வந்து என்னென்னா ரைட் டு டை வித் டிக்னிட்டி இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் ஆர்டிகல் 21. ஆர்டிகல் 21 என்னது? ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் லிபர்ட்டி இருக்குல்ல, அதுலேயும் வந்து ரைட் டு டையும் இன்க்ளூட் ஆகும். அது மாதிரி சுப்ரீம் கோர்ட் சொன்னது வந்து 2018 ஜட்ஜ்மெண்ட். தென் காமன் காஸ் 2023 வந்து என்னென்னா ஸ்ட்ரீம்லைன் ப்ராசஸ். அது வந்து என்னென்னா 2 மெடிக்கல் போர்டை வந்து ரிமூவ் பண்ணிப்பாங்க. தென் வந்து மேண்டேட்டரி ஜுடிஷியல் ஓவர்சைட் அந்த ப்ராசஸும் ரிமூவ் பண்ணிப்பாங்க. எத்திக்கல் பிரின்சிபல்ஸ் 4 எத்திக்கல் கோர் பிரின்சிபல்ஸ் வந்து ஒரு கேஸ் ஹேண்டில் பண்ணால் இருக்கணும் அப்படி வந்து சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க. அது என்னென்னா ஃபர்ஸ்ட் அட்டானமி, பேஷன்ஸ் ஆஸ் ரைட் டு மேக் டிசிஷன்ஸ். ஓகேங்களா, அதாவது நாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப இல்லை இருக்குது, ரிகவர் ஆக முடியல அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரைட் டு டை இருக்குது. அது மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு அட்டானமியாக வந்து டிசிஷன் மேக் பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது. அது மாதிரி சொல்லியிருக்காங்க. சப்போஸ் அவங்க வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்தால் அவங்கள வந்து இல்னஸ் அவங்க சுற்றி இருக்காங்களா ஒரு, அதாவது பேரண்ட்ஸாக இருக்கலாம், லைஃப் பார்ட்னர்ஸாக இருக்கலாம், அவங்களும் டிசிஷன் மேக் பண்ணுறதுக்கு ரைட் இருக்குது. அது மாதிரி அட்டானமி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. தென் செகண்ட் பெனிஃபிட்ஸ், டாக்டர்ஸ் மஸ்ட் கன்சிடர் பேஷன்ஸ் பெனிஃபிட் நாட் ப்ரொலாங் சஃபரிங் நீட்லெஸ். அதாவது வந்து ஒரு டாக்டர்ஸ் வந்து அவங்களும் வந்து ஆக்டிவ் ரோல் பண்ணும். அதாவது வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க, சப்போஸ் ரிகவர் ஆகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து அவங்கள வந்து ரிகவர் ஆக பண்ணுறதுக்கு ஸ்டெப்ஸ் எடுக்கணும். ஆனால் வந்து நம்ம எவ்வளோ தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் ஆர் 10 இயர்ஸ் ஆகிட்டாலும் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லாமல் வந்து ரிகவரி ஆகிறதுக்கு வந்து பாசிபிலிட்டி ரொம்ப கம்மியாயிட்டு, அது மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து என்னென்னா டாக்டரும் கன்சிடர் பண்ணி இது மாதிரி வந்து நெசசரி இல்லை, ஓகே பேசிவ் என்தூசியாசம் வந்து நம்ம அலோவ் பண்ணலாம், அது மாதிரி வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணலாம், அது வந்து டிசிஷன் மேக் பண்ணணும். தேர்ட், நான் மேலஃபிசிஸ், பேசிவ் என்தூசியா ஷுட் நாட் பி கேஷுவல் அடிஷ்னல் ஆர்ம். ஓகேங்களா, இது வந்து என்னென்னா ஒரு சில டைம் வந்து என்னென்னா அதை ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து என்னென்னா தப்பாகவும் முடியக்கூடாது. அதாவது சிம்பிளாக சொன்னோம் வச்சுங்களேன், ஒருத்தருக்கு வந்து அவங்கள வந்து கேர் பண்ணுறது ரொம்ப வந்து ஃபினான்ஷியல் பர்டனாக இருந்துட்டு, ஆனால் ரிகவர் ஆகிறது பாசிபிள் இருக்குது. ஆனால் வந்து அவங்கள ஃபினான்ஷியலாக பர்டனாக இருக்கிறதுனால அவங்கள வந்து ஓகே பேசிவ் என்தூசியாசம் வந்து கொடுத்துடலாம் அப்படின்னா கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா, அவங்க ஒருத்தரோட உயிர் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் ரிகவர் ஆகிறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருந்தால் அது மாதிரி கொடுக்கக்கூடாது. அந்த ஒரு தான் 3வது பிரின்சிபல். 4th ஒன்று என்னென்னா ஜஸ்டிஸ், நோ இன்ஜஸ்டிஸ் சுட் பி டன் டு தி பேஷன்ஸ் இன் த ப்ராசஸ். அதாவது வந்து ஆல்ரெடி சொன்னது தான், அவங்களுக்கு வந்து ஒரு அவங்களால முடியாமல் உடம்பு முடியாமல் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து எந்த ஒரு
தீமையும் பண்ணக்கூடாது. அவங்களுக்கான நீதியை, ஜஸ்டிஸையும் ப்ரொவைட் பண்ணும். இதுதான் 4 பிரின்சிபல்ஸ். ஃபர்ஸ்ட் என்னது? அட்டானமி. ஓகேங்களா? அவங்க டிசிஷன் மேக் பண்ணுறது. பெனிஃபிட்ஸ். ஓகேங்களா? டாக்டர்ஸ் வந்து இது பண்ணணும். எவ்வளோ பெனிஃபிட் ஆகும் அதை கன்சல்ட் பண்ணணும். தேர்ட் நான் மேலஃபிசிஸ். ஃபோர்த் வந்து ஜஸ்டிஸ் வந்து என்ஷூர் பண்ணணும். ஓகே. தியரி ஆஃப் டபுள் எஃபர்ட். செயின்ட் தாமஸ் அவங்க சொல்லியிருப்பாங்க. அது என்னென்னா, ஒரு ஆக்ஷன் எடுத்துக்கிட்டால் 2 எஃபர்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஓகேங்களா? அதில் வந்து லெஸ் ஹார்ம்ஃபுல்லாகவோ இல்லாட்டி வந்து பெனிஃபிஷியலாகவோ இருந்தால் நம்ம வந்து அதை வந்து எத்திக்கல்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதாவது கண்டிப்பாக நம்ம எந்த ஒரு ஆக்ஷன் எடுத்தாலும் ஒரு சிலது வந்து நெகட்டிவாக இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும். அதில் வந்து ஒரு ரொம்ப லெஸ் ஹார்ம்ஃபுல்லாகவோ இல்லாட்டி பெனிஃபிஷியல் ஆஸ்பெக்டில் இருந்தால் நம்ம வந்து அது எத்திக்கல் ஆஸ்பெக்டில் குட்னு எடுத்துக்கிட்டு நம்ம வந்து ஸ்டெப்ஸ் எடுக்கலாம். அவ்வளோதான். ஓகே. ஹரிஷ் ராணா கேஸில் என்ன பண்ணாங்கன்னா, சிஎன்எஸ் வித்ட்ரா பண்ணிட்டுப்பாங்களா, அது வந்து என்னென்னா 2 எஃபர்ட் இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா டெத் ஆஃப் பேஷண்ட் ப்ளஸ் ரிலீஃப் ஃப்ரம் சஃபரிங். ஓகேங்களா? இது வந்து என்ன எது மாதிரி எடுத்துப்பாங்கன்னா வச்சுங்களேன், அந்த காற்று அந்த ஆக்சிஜன் சப்ளை பண்ணுவாங்களா அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து 2 எஃபெக்ட் ஆகுது. ஒன்று அவர் வந்து இறந்துட்டார். தென் நான் வந்து சஃபரிங் ஃப்ரம் 12 வருஷமாக வந்து இல் பேஷண்ட்டில் எந்த ஒரு சுயநினைவும் இல்லாமல் இருந்துட்டு அவங்க வந்து சஃபரிங் வந்து ரிலீஃப் ஆகிறாங்களே, உயிர் போனாலும் அவங்க வந்து ஒரு விடுதலை மாதிரி தானே. சப்போஸ் இது வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஓகேங்களா? தியரி ஆஃப் டபுள் எஃபெக்ட்டில் வந்து பாசிட்டிவாக இருக்கிறதுனால நம்ம வந்து பேசிவ் என்தியூசியாஸ்டாவே அப்ரூவ் பண்ணலாம். அது மாதிரி சொல்லியிருந்தாங்க. Euthanasia, social and economic implications. Progressive shift, transition, rigid moral tradition, compassionate, right-based approach. Okay, shift from proceeding life at any cost and quality of life is more than important than its length. அதாவது வந்து ஒரு சில ஃபர்ஸ்ட்லாம் என்ன பண்ணிப்பாங்கன்னா வச்சுங்களேன், நாம் வந்து யாருமே வந்து சட்டப்படி தான் நடத்தணும். அவங்கள வந்து வாலண்டரி நம்ம வந்து யாருமே வந்து கில் பண்ணக்கூடாது. அது மாதிரின்றத வந்து இது பண்ணிட்டு, இப்போ வந்து கம்பாஷனேட் அவங்க இது மாதிரி 12 வருஷமா வந்து சஃபர் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து அவர் வந்து ரிகவர் பண்ணணும். அது மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்டில் வந்து இப்போ வந்து ட்ரெடிஷ்னல் அப்ரோச்லேருந்து மாடர்ன் அப்ரோச்சுக்கு மாறி இருக்கும். அது மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் எக்கனாமிக் இம்ப்ளிகேஷன் என்னென்னா, லாங் டேர்ம் லைஃப் சப்போர்ட் வித் நோ ரிகவரி ஓப் ஈக்குவல் டு சிவியர் எக்கனாமிக் ஸ்ட்ரெஸ் ஆன் ஃபேமிலி. இப்போ சொன்னால அந்த ஃபேமிலி அந்த கேஸ் அதே பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் சொல்லிக்கலாம். எஸ்பெஷலி இன் மிடில் அண்ட் லோயர் இன்கம் குரூப்ஸ் ரைட் டு டை வித் டிக்னிட்டி ஆஃப் இஸ் ஜஸ்டிஃபை. இப்போ சொன்னால 12 வருஷமாக பாவம் அந்த பேரண்ட்ஸ் வந்து காப்பாற்றணும் தான் போகிறாங்க. ஆனால் வந்து எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லையா. ஸோ வந்து அவங்களுக்கு எக்கனாமிக் போர்டனும் இன்க்ரீஸ் ஆச்சு. ஃபினான்ஷியலாகவும் அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. ஓகே. எமோஷனல் ஆல்ரெடி அவங்க வந்து போய் ரொம்ப வந்து சஃபர் பண்ணிப்பாங்க. ஃபினான்ஷியலாகவும் சஃபர் பண்ணுறதுனால அது வந்து ரைட் டு டை வித் டிக்னிட்டின்றது தான் பெஸ்ட் பாலிசி அவங்க சொல்லியிருக்காங்க. கன்சர்ன்ஸ் அண்ட் கோர்ட் சேஃப்கார்ட்ஸ். ரிஸ்க். வல்னரபிள் எல்டர் டிசேபிள் புவர் மே பேஸ் கோஷன் டிசிஷன் டிரைவன் பை ஃபினான்ஷியல் ப்ராசஸ். ஆல்ரெடி நம்ம சொன்னல 4 பிரின்சிபல் இருந்துச்சுன்னு. அதில் வந்து 3ஆவது பிரின்சிபல் பார்த்தோம்ல, கரெக்டாக வந்து டிசிஷன் மேக் பண்ணணும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் வந்து ஒரு புவர் ஃபேமிலியாக இருந்தால் வச்சுங்களேன், ரொம்ப நாளாக வந்து காப்பாற்ற போராடி காசே இல்லாமல் இருந்தால் அவங்க வந்து ரிகவர் பாசிபிலிட்டி கொஞ்சம் மினிமம் இருந்தாலும் அவங்க வந்து ரிஸ்க் எடுக்கிறது வந்து கொஞ்சம் டவுட்டாக இருக்குல்ல. அதை வந்து அது மாதிரி பண்ணக்கூடாது. ஃபினான்ஷியல் ப்ராசஸ் வந்து இருக்கக்கூடாது. அது ஒரு முக்கியமான கன்சர்ன்ஸ். கோர்ட் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பேசிவ் இன்ஜினியர் இஸ் அப்சல்யூட் அண்ட் இன்கரெக்டம் ஷுட் நாட் பி யூஸ்ட் இன் லீகல் ரைட்டிங். ஓகேங்களா? இது வந்து லீகல் ரைட்டிங் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க கோர்ட். தென் patient is not abandoned by withdrawing treatment. palliative care must be continue. ஓகேங்களா? சப்போஸ் ரிகவர் ஆகிற மாதிரி இருந்தால் அவங்கள வந்து கேர் வந்து கண்டிப்பாக கண்டினியூ ஆகிருந்தா இருக்கணும். ஃபினான்ஷியல் பர்டன் அது மாதிரி இது பண்ணுறது நெசசரினால ரிமூவ் பண்ண முடியாது அப்படி சொல்லியிருக்காங்க. தென் அட்வான்ஸ் மெடிக்கல் டெரிவேட்டிவ்ஸ். லிவிங் வில். ரிட்டன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பை பேஷண்ட் ஆன் வாட் ட்ரீட்மெண்ட் அலோ ஆர் ரிஃப்யூஸ் இஃப் இன்கேப்டலைஸ். ஓகேங்களா? லிவிங்லாம் ஒருத்தர் வந்து எனக்கு வந்து என்ன சிகிச்சை வரணும், என்ன சிகிச்சை தரக்கூடாது அது மாதிரி சொல்கிறது தான். ஓகேங்களா? தென் நியூ கைட்லைன்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, ரீசெண்டாக நம்ம சுப்ரீம் கோர்ட் சொன்னால 2 மெடிக்கல் போர்ட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதாவது நான் இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் போர்ட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் போர்டுக்கிட்ட மட்டும் அந்த ரெக்கமெண்டேஷன் வாங்கினா போதும் இந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணலான்னு. தென் மேண்டேட்டரி இமிடியேட் ஜுடிஷியல் ஓவர்சைட் இன் எவ்ரி கேஸ் வாஸ் ரிமூவ். ப்ராசஸ் மேட் ஸ்மூத். ஆல்ரெடி சொன்ன பாயிண்ட் தான். ஓகேங்களா? கீ கான்செப்ட் இதில் என்ன டிஸ்கஸ் பண்ணோன்னா, கிளினிக்கலி அசிஸ்டட் நியூட்ரிஷன் அண்ட் ஹைட்ரேஷன். பேசிவ் என்தீசியா நாட் ஈக்குவல் டு ஆக்டிவ் என்தீசியா. பேசிவ் வித்ட்ராவல் ட்ரீட்மெண்ட், ஆக்டிவ் டைரக்ட் கிளினிக். ஓகேங்களா? அது எது மாதிரினா, பேசிவ் வந்து சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லிட்டா, ஆக்டிவ் என்தூசியஸ்ட் என்னன்னா வச்சுக்கலாம், நம்ம ஏதோ ஒரு ட்ரக்கோ இல்லாட்டி ஏதோ ஒரு மருந்து கொடுத்து அவங்க வந்து ரிகவர் ஆக முடியாமல் இருக்காங்களே, அவங்கள வந்து அதனால் வந்து நம்ம கொடுக்குற மருந்துனால அவங்க வந்து இறந்துருவாங்க. அதே பேசிவ்னா நம்ம இப்போ ஆக்சிஜன் வந்து மூஞ்சில் வந்து இது பண்ணிருப்போம்ல, அதை ரிமூவ் பண்ணிட்டா நம்ம வந்து ஆக்டிவாக எதுவுமே அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்தாம நம்ம வந்து அவங்கள வந்து லைஃப் வந்து என் பண்ணுற மாதிரி இது பண்ணுறது தான். ஓகேங்களா? ஆக்டிவ்க்கும் பேசிவ் அந்த டிஃப்ரென்ஸ். ஓகே. ஓவரால் எடுத்துக்கிட்டு ஆர்டிகல் 21 அருணா சன்பர்க் கேஸ், காமன் கேஸ் 2018 and 23, ஹரிஷ் ராணா கேஸ் 2026, லிவிங் வில், பெல்லிட்டிவ் கேஸ், இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. இந்த டாப்பிக்கில் மட்டும் ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கலாம்.
Right to privacy is protected and intrinsic part of right to life and personal liberty. Which of the following in Indian Constitution correctly and appropriately imply the statement? 2018 legat question. A. Article 14 provision under the 42nd Amendment of the Constitution. Article 17 Direct principles of state policy part 4. Article 21 Freedom guarantees in part 3. Article 24 provision under the 44th Amendment. ஓகேங்களா? ஓகேவா? சிம்பிளாக நம்ம இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் வந்து ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டினாவே நமக்கு தெரிஞ்சிடும். ஆர்டிகல் 21. ஸோ ஈஸியான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதிகமாக திங்க் பண்ணி நம்ம இது மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் ராங் பண்ணக்கூடாது. அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் மெயின்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். In order to witness prospect of social development, sound and adequate care policy needed to particularly in the fields of genetic material and healthcare discussed. 2020 கேட்ட கொஸ்டின். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நியூஸில் வந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வந்து சிம்பிளாக வந்து ஷார்ட்டாக பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன அத்வைத்த பிளான்ஸ்பி, அது வந்து கொஸ்டின்ஸ் லெவன்ட்டாக வந்துச்சு. அது வந்து என்ன ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். வாட் இஸ் அத்வைத்த வேதாந்தா? ஓகேங்களா? இது வந்து யார் ஃபவுண்ட் பண்ணாங்கன்னா ஆதி சங்கராச்சாரியா. இது வந்து என்னென்னா நான் டுயாலிட்டி வந்து டீச் பண்ணும். அதாவது வந்து அத்வைத்தானா நான் டூ, அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நாட் டூ. ஓகே, இது வந்து என்னென்னா சென்ட்ரல் டாக்டரின், அதாவது ஒன்லி ஒன் அல்டிமேட் ரியாலிட்டி. அது யாருன்னா பிராமின் இருக்கும். அவங்க வந்து இன்ஃபினிட்டி, ஃபார்ம்லெஸ் அண்ட் பியாண்ட் ஆல் ஆட்ரிபியூட்ஸ் அது மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இண்டிவிஜுவல் செல்ஃப், அதாவது ஆத்மன்றது வந்து என்னென்னா பிராமின்லேருந்து டிஃப்ரெண்ட்டே இல்லை. ஆத்மாவும் பிராமினும் ரெண்டுமே ஒன்று தான் அது மாதிரி சொல்லிப்பாங்க. கீ கான்செப்ட் இதில் வந்து என்ன சொல்லிப்பாங்கன்னா மாயா. ஃபர்ஸ்ட் ஒன் மாயா, இலியூஷன் தட் மேக்ஸ் ஓல்ட் அப்பியர்ஸ் அண்ட் டைவர்ஸ் செப்பரேட், ரூட்டட் இன் அவித்யா ignorance. அது ஒன்று. செகண்ட் வந்து என்னன்னா ட்ரீம் அனாலஜி. ட்ரீம் சீம்ஸ் டு ரியல் அன்டில் இன் ஒன் வேக்ஸ் அப். சிமிலர்லி ஓல் சீம்ஸ் டிவைடட் அன்டில் ignorance ஸ்லிப்ஸ். அதாவது நம்ம கனவு வந்து முடிச்சு பார்த்தா எல்லாமே வந்து ஓ இது கனவு தானா அது மாதிரி இருக்கும்ல. அதே மாதிரி தான் ஓல்டு வந்து டிவைடராக இருக்கும். அதுக்கு வந்து நம்ம வந்து முன்னேறி போனால், அதாவது வந்து இந்த மாயெல்லாம் இது பண்ணால் நம்ம வந்து அதை வந்து அனலைஸ் ஓகே அது மாதிரி அக்செப்ட்லாம் சொல்லிப்பாங்க. தேர்ட் கோல்டன் ஆர்னமெண்ட்ஸ். ஆர்னமெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் ஷேப் அண்ட் சைஸ் பட் ஆல் ஆர் எசென்ஷியலி கோல்டு. ஸோ பிராமின் அண்ட் ஆத்மன் சேம். அதாவது வந்து என்னென்னா ஒரு நகைன்னா வச்சுக்கோங்களேன், அதில் வந்து நிறைய டிசைன் இருக்குல்ல, எல்லாமே பண்ணிப்பாங்களே. லாஸ்ட்லேருந்து பார்த்தா அது வந்து கோல்டாக தான் இருக்கும். ஒரே ஒரு கேட்டகரியில் தான் வரும். அதே மாதிரி வந்து பிராமன் ஆத்மன், ஒவ்வொரு ஆத்மாவும் வேறு மாதிரி இருந்தாலும் ரெண்டுமே வந்து லாஸ்ட்டில் வந்து பிராமனுக்குள்ளே தான் வரும். ஓகேங்களா? ஸோ வந்து பிராமன் ஆத்மா வந்து சேம் தான், டிஃப்ரெண்ட் இல்லை, அது மாதிரி கன்க்ளூட் பண்ணிப்பாங்க. ஃபோர்த் பிரின்சிபல் என்னென்னா ரியலைசிங் ஒன்னஸ் இஸ் நாட் இமிடியட், ரிக்வயர்ஸ் டைம், டீப் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் கன்சிஸ்டன்ட் ப்ராக்டிஸ். ஒருத்தர் மோட்சம் இது மாதிரி அடைய முடியும்னா எல்லாமே பொறுமையாக வந்து எல்லாமே அனலைஸ் பண்ணாதான் ஒருத்தர் கிடைக்கும் அது மாதிரி சொல்லிப்பாங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாபிக் நம்ம என்ன ப்ரீஸ் கொஸ்டின் பார்க்கலாமா? அமாங் தி ஃபாலோயிங் ஹூ வாஸ் தி ப்ரொபனன்ட் பக்தி கல்ட் ஃப்ரம் தி வெஸ்ட் பெங்கால்? ஏ சைத்தன்ய பிரபு, சி ராமானுஜா, சி ராமானந்த், டி கபீர். கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ சைத்தன்ய பிரபு. நெக்ஸ்ட் கொஸ்டின். Second, the great philosopher Shankarya advocated Dvaita, Advaita, Hinduism, altruism. Correct answer option B, Advaita. ஆதி சங்கராச்சாரியா வந்து என்னன்னா அத்வைதம் பண்ணாது, அது வந்து நான் டூயலிசம் வந்து ப்ரொமோட் பண்றது. நெக்ஸ்ட் டாபிக், ட்ரம்ப் த்ரெட்டன்ஸ் ஈரான் அண்ட் நியூக்ளியர் ட்ரீட்டி டிபேட். ஓகேங்களா? ட்ரம்ப் வந்து என்ன பண்ணிப்பாங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் வந்து ஈஸியாக வந்து அந்த ப்ராப்பரான வந்து வாரை வந்து கன்க்ளூட் பண்ணுறோம் அது மாதிரி சொல்லலாம். நாங்கள் உங்களுடைய மேஜரான ஆயில் அதெல்லாம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வந்து டேமேஜ் பண்ணுறோம் அது மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆல்ரெடி நம்ம தெரியும். மார்ச் 10 இது வந்து ஒரு பெரிய இஷ்யூஸ் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. ஈரான் வந்து என்னென்னா நாங்களாம் அது மாதிரி வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஒத்துக்க மாட்டோம் அது மாதிரி அவங்களும் சொல்லிட்டு வராங்க. ஓகேங்களா? ஸோ வந்து என்னென்னா ஸ்பெயின் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா க்ளோஸ் ஏர்பேஸ் டு யூஎஸ் பிளேன்ஸ் லிங்க்டு டு தி ஈரான் வார், யூரோப் இஸ் மோஸ்ட் கிரிட்டிக்கல் வாய்ஸ். இப்போ வந்து என்னது ஈரான் எங்கே இருக்குது, யூஎஸ் எங்கே இருக்குது. ஸோ சென்ட்ரலில் வந்து இருக்க யூரோப்பியன் யூனியனில் இருக்கிற மெம்பர்ஸும் வந்து யூஎஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணாமல் இருக்காங்க. அதுவும் வந்து ஒரு இஷ்யூஸாக தான் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? தென் அதுக்கு இப்போ என்ன வந்துச்சுன்னா ஈரான் நியூக்ளியர் ட்ரீட்டிஸ் டிபேட்டட் இஸ்ரேல் ஸ்ட்ரைக். ஈரான் பார்லிமெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நியூக்ளியர் நான் ப்ராபரேஷன் ட்ரீட்டிலேருந்து வெளியே வந்துடலாமா அப்படின்றாங்க. ஓகேங்களா? இந்த நியூக்ளியர் ப்ராபரேஷன் ட்ரீட்டி என்னன்னா நியூக்ளியர் இருக்குல்ல அதை வந்து நான் வார்க்காக யூஸ் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் வந்து ரினியூவல் எனர்ஜி அது மாதிரி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்காக கொண்டு வந்தது. ஓகேங்களா? ஆனால் வந்து என்னென்னா ஈரான் வந்து நாங்கள் வந்து பீஸ்ஃபுல் பர்பஸ்க்காக தான் பண்ணியிருந்தோம், இதனாலும் வந்து எங்களை வந்து அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ வந்து நாங்கள் இதுலேருந்து என்ன யூஸ், நாங்கள் வந்து வெளியே வந்துடலாமா அது மாதிரி வந்து சொல்லியிருக்காங்கன்னு நியூஸில் வந்துச்சு. ஓகேங்களா? இந்தியா இன்னொரு பாயிண்ட், இந்தியாவும் வந்து நியூக்ளியர் நான் ப்ராபரேஷன் ட்ரீட்டியை வந்து சைன் பண்ணிக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி எந்தெந்த கண்ட்ரிஸ் வந்து சைன் பண்ணல அப்படின்னு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தென் இந்த ட்ரீட்டி வந்து எப்போ வந்து ஃபோர்ஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அதுவும் சொல்கிறேங்க. ஓகேங்களா? ஓகே, இன்னைக்கு அவ்வளோதான். ஓகே, இன்னைக்கு வந்த டாபிக்ஸ் வந்து ஒரே டைம் பார்த்துலாமா?
PMUI gave LPG connections, but not only supply resilience, 60% import and site of almost 90% பண்ணுவோம். அதனால வந்து ஸ்ட்ரக்சரல் வல்னரபிலிட்டி வந்து இந்த ஸ்கீம் வந்து எது மாதிரிச்சுன்னு பார்த்தோம். செகண்ட் வந்து அர்ஷிஸ்தானா கேஸ். அதில் வந்து என்னன்னா சிஎன்ஹெச் வித்ட்ரா பண்ணிட்டாங்க. பேசிவ் இன்சூரன்ஸ்ன்றது அப்சல்யூட் டைம் அது லிவிங் வெல் ப்ராசஸ் வில் பி ஸ்ட்ரீம்லைன் அது பார்த்தோம். தேர்ட் வந்து அத்வைத்தா ரிலவெண்டா ஓகேங்களா. பிராமின்னா ஒன் ரியாலிட்டி, ஆத்மம் ஈக்குவல் டு பிராமின், மாயா இலியூஷன்ஸ், மோக்ஷா த்ரோ ரிமைனிங் அவைதா அதை பார்த்தாச்சு. லாஸ்ட்டாக வந்து ஈரான் பார்லிமெண்ட் டிபேட்ஸ் என்பிடி எக்ஸிட் ஓகேங்களா அது பார்த்தோம். ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கான ஒரு டாஸ்க் நம்ம இப்போ பார்த்த டாப்பிக்லேருந்து உங்களுக்கான ப்ராக்டிஸ் எம்சிக்கு சொல்கிறேன். அதுக்கான கண்டென்ட் ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வித் ரெஃபரன்ஸ் டு இந்தியாஸ் எல்பிஜி சப்ளை வல்னரபிலிட்டி கன்சிடர். First, India imports 60% of LPG import consumption. Second, State of Petroleum Reserves covers 9.5 days of crude oil. Then, third, 90% of LPG imports passes through State of Hormuz. Which of the above statements are correct? A 1 and 2, B 2 and 3, C 1 and 3, D all of the above. Next question. With reference to Supreme Court ruling in Archstrana versus Union of India, which of the statements is are correct? First, the court first time allowed withdrawal of CANH. Advanced medical directives living wills were first recognized in Common Cause 2018. The court started the passive euthanasia is an absolute term and should not be used in legal writing. A 1 only, B 1 and 3, C 2 and 3, D all of the above. Next question. Which of the following facts correctly matched with respect to Advaita Vedanta? 1. Brahmin, the only ultimate reality, infinite and formless. Second, Maya, the illusion rooted in Aveda that makes world appears diverse. Third, Atman fundamentally different from the Brahmin, representing individual consciousness. A 1 and 2, B 2 and 3, C 1 and 3, D all of the above. Next question. Consider the following statements regarding nuclear non-proliferation treaty. Under NPT, signatory nations have right to peaceful nuclear enrichment. Second, Iran as a member of NPT claims its nuclear program is for peaceful purpose. Third, the NPT was opened signature in 1968 and entered into force 1970. Which of the statements above are correct? A 1 and 2, B 2 and 3, C 1 and 3, D all of the above. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இது மாதிரி இந்த நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணாமல் இருக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுற எக்ஸாம் ஆஸ்பிரன்ட்ஸ்க்கு நம்ம சேனல் வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பெனிஃபிட் ஆகட்டும். எனி டவுட் ஆர் இம்ப்ரூவ்மெண்ட் சஜஷனாலும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அப்கமிங் வீடியோஸில் வந்து அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.